ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை நான் நிறைவேற்றுவேன். நீ என்றிலிருந்து சாயே கதி எனவும் எல்லாமே என் சாய் பார்த்து கொள்வார் எனவும் என் மேல் முழு நம்பிக்கை வைத்தாயோ, அன்றிலிருந்தே உனது வாழ்வின் அனைத்து சுக துக்க நிகழ்விற்கும் நானே பொறுப்பாவேன். இந்த பூமிக்குரிய உடலை விட்டு வெளியேறிய பிறகும் நான் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் வீரியமாகவும் உன்னோடு தான் இருப்பேன். தோற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே. வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம்தான். எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே. உன் எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன். உதவி தேவைப்படுபவர்களுக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் போய் உதவி செய். யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளாதே. தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு. எதற்காகவும் கவலைப்படாதே. உன்னை தேடி வருவோர் மீது அன்பு செலுத்து. அவர்கள் உன்னிடம் உண்மையாக இல்லாமல் இருந்தால் அதற்காக நீ வருந்தாதே. இது ஒரு மாயை உலகம். உனக்கு எதை தேவையோ அதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை தூக்கி வீசி போய்கொண்டே இரு. அப்படி இருந்தால் எதற்கு வருத்தப்பட்டாயோ அதுவே உன்னை தேடி வரும். அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்திரு. எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்துக்கொள். அப்பா நான் இருக்கிறேன். உனக்கு நான் துணை இருப்பேன். நல்லதே நடக்கும். பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன். அனைத்தையும் ஜெயமாக்குவேன். நான் இருக்கிறேன். கலங்காதே. சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளில் இருந்து உன்னால் வெளியே வர இயலாமல் தவிக்கும் நிலையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகிறது. நீயும் நான் கூறும் அறிவுரைகளின் படிதான் நடக்கின்றாய். அதில் குறையில்லை. ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை. நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து விட்டது. துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய். நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோழையாய் போன்று அழுகிறாய். அழாதே. தைரியமாக இரு. உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன் நிலை உணரும் காலத்தை உருவாக்குவேன். நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழிவகை செய்வேன். அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு சாயே துணை, சாயே சாஸ்தவம். இன்னும் என் நிலை இறங்கினாலும் சாய் இருக்கிறார் என்று இருக்கிறாயே. உன்னை எப்படி கைவிடுவேன்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கின்றேன். உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைச் செய்கின்றேன். என்னை நம்பு. இது என் சத்திய வாக்கு. எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதைத்து வைராக்கியத்துடன் வலம் வா. நீ சாயின் குழந்தை. உன்னை அசித்து பார்க்கிறவர்களை சாயி அசித்து பார்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் இரு. நீ நிச்சயம் நல்ல நிலைக்கு வருவாய். என்னுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடன் எப்போதும் இருக்கும். இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் உங்கள் அனைவருக்கும் அதிசயமிக்க ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கை அழகாகும். கொண்டாட தயாராக இருங்கள். உன் கஷ்டங்களுக்கு முடிவு காலம் வந்துவிட்டது. அமைதியாக இரு. நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவது இல்லை. என் மீது விசுவாசம் கொண்ட உனது துக்க நாட்களை முடித்து வைக்க எனக்கு வெகு நேரம் ஆகாது. எனது ஆலய படிகளில் கால் வைத்த பிறகு நீ சுகத்தின் மீது சவாரி செய்ய போகிறாய். எனது நாமம் உனது உள்ளத்திலும் எனது யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய். அது எனக்கு தெரியும். அந்த வேதனைகள் தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகிறது. பாபாவின் குழந்தைகளான உங்களின் அனைவரின் எதிர்காலமும் என் கருணையினால் ஆனந்தமாக அமையும். நானே உனக்கு இன்றும் இன்றும் எப்பொழுதும் துணையாக இருப்பேன். உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன? நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கிறாய். கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கர்ம வினை பலன் என்பதை காட்டுவேன். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்மானமாக வைத்துக்கொள். இனி எப்படி இருக்க போகிறாய் என்பதை பற்றி சிந்தனை செய். உனது ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன, நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி. நீ ஆன்மா. உனக்கு சுகமோ
துக்கமோ கிடையாது. இவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோயிலாக வைத்து அதில் வசிக்கிறேன். எனவே இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன். கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன். என் இஷ்டப்படி எல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய். அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன். உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்து செல்கிறேன். இதோ உனது கர்ம வினைகள் கழிந்தன. மகிழ்ச்சி பாதையின் முதல் படியில் உனது காலை வைத்து விட்டாய். நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன். இனி நடக்கப் போகும் ஆனந்த வாழ்க்கையை பார். எனது புகழை இன்னும் நீ தீவிரமாக பாடுவாய். என் மீது நம்பிக்கை கூடும். நான் விரும்பாமல் என்னிடம் நீ வர முடியாது. எப்போதும் உனது அருகிலே இருக்கிறேன். நீ ஆனந்தப்படுவதை பார்த்து நானும் உன்னை விட மகிழ்ச்சியுறுகிறேன். இது என் சத்திய வாக்கு. நீ ஒரு தவறு செய்து விட்டாய். நேற்று கூட நான் உன் வீட்டிற்கு அணிலாய் வந்தேன். நீ உணவளிக்கவில்லை. என்னை காயப்படுத்தி அனுப்பிவிட்டாய். எல்லா உயிரையும் நேசி. நான் எந்த ரூபத்திலும் வருவேன். நான் உண்மையான ரூபத்தில் தான் வருவேன் என்று எதிர்பார்க்காதே. எந்த ரூபத்திலும் வருவேன். நேற்று அணிலாய் வந்த என்னை நீ ஏமாற்றி விட்டாய். எந்த உயிரின் வடிவத்திலும் நான் வருவேன். நம்பிக்கையோடு இரு. கலங்காதே. உனக்கு வேண்டிய ஆறுதல்களை சொல்ல நான் வருவேன். தயாராக இரு. என்னை வரவேற்க தயாராக இரு. இனி உன் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். மகிழ்ச்சியுடன் இருப்பாய். உன் நம்பிக்கை வீண் போகாது. பாபா எப்போதும் தனது பக்தர்களின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டார். பாபாவின் குழந்தைகளான உங்கள் அனைவரின் எதிர்காலமும் என் கருணையினால் ஆனந்தமாக அமையும். நானே உனக்கு இன்றும் என்றும் துணையாக இருப்பேன். நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் வேத வாக்காக எடுத்துக்கொண்டு நீ பயணம் செய். உனக்கான அந்த வெற்றி மகுடம் சீக்கிரமாக உன்னை வந்தடையும். என்னுடைய வார்த்தையை மதித்து கேட்டுக்கொள். கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம். தன்னம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே. எப்போதும் நான் உன்னுடன் இருக்கிறேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்காக நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு. இல்லாதது எதுவோ அது இனி இறைவன் கொடுக்கப் போவது என்று நம்பிக்கையோடு இரு. நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை. உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த மாறுதலும் இல்லை. அதை முதலில் நீ நம்பு. என் வார்த்தையை மேல் நம்பிக்கை வை. அனைத்தும் உனக்கு வெற்றி மட்டுமே. உன்னால் செய்ய முடியாத எந்த செயலையும் இறைவன் உன்னிடம் ஒப்படைத்ததில்லை. நம்பிக்கையோடு செயல்படு. நான் உனக்கு துணையாக கூடவே இருப்பேன். என் பக்தர்களின் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் எடுத்து என் பையில் போட்டுக் கொள்கிறேன். மேலும் அதற்கு பதிலாக அவர்களுக்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பேன். ஏதோ ஒன்றுக்காக வாழ முயற்சி செய். அமைதியாக இரு. எதையுமே ஏற்றுக்கொள்ள பழகு. இந்த மூன்றும் உனக்குள் இருந்தால் அந்த ஆற்றலே நீ உணரும் கடவுள். காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய். மற்றதை இறைவன் பார்த்துக் கொள்வான். உன் தொழிலில் முன்னேறுவதற்கான வழியை நானே காண்பிக்கின்றேன். என்றும் உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன். என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை காப்பேன் என்று உனக்கு உறுதியளிக்கிறேன். பாபாவின் உத்தரவே தாரக மந்திரம் என்பதற்கான விளக்க உரையை ஒரு சற்று கதை மூலம் பார்ப்போம். சீரடிக்கு யார் வர வேண்டும் என்றாலும் இல்லை, யார் சீரடியிலிருந்து கிளம்ப வேண்டும் என்றாலும் சரி, பாபாவின் அனுமதி இருந்தாலே அது நிகழும். அவ்வாறு இமாம்பாய் என்ற ஒரு பாபாவின் அடியவர் தன் ஊருக்கு கிளம்புவதற்கு ஆயத்தமாகி பாபாவிடம் விடை பெறச் சென்றார். ஆனால் பாபா அவரை அப்போது ஊருக்கு போக வேண்டாம் என்றும் நிலைமை சரியில்லை என்றும் கூறினார். இமாம்பாய் தம் வீட்டிற்கு போகும் அவசரத்திலும் ஆர்வத்திலும் பாபாவின் வார்த்தையை மீறி புறப்பட்டார். மேலும் அவர் கால்நடையாக செல்லலாம் என்று தீர்மானித்தார். சீரடியிலிருந்து 12 மைல் தொலைவு வரை எந்த ஒரு இடைஞ்சலும் இன்றி அவர் கடந்தார். சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் அவர் சுருளா என்ற நதிக்கரையில் நடந்து சென்றார்.
அப்போது வானிலை மோசமாக இருந்தபடியால் அங்கிருந்த ஓர் அதிகாரி அவரை மேலும் பயணத்தை தொடர வேண்டாம் என்று எச்சரித்தார். இன்னும் 4 மைல் மட்டுமே எஞ்சி இருப்பதால் அவர் தான் செல்வதாக கூறி சென்றார். அவர் 3 மைல் தொலைவு சென்றதும் பலத்த காற்று வீசத் தொடங்கியது. இடியுடன் பெருமழை பெய்தது. ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இதனால் கலக்கமுற்ற இமாம்பாய் சாய்நாதரை அழைத்தார். அப்போது வானில் ஒரு மின்னல் கீற்று வந்தது. அந்த ஒளியில் சாய்நாதரை தரிசித்தவர் சாயை பணிந்து வணங்கியபடி அந்த நதியை கடந்து சென்றார். அவர் நதியை கடக்கும் வரையில் தண்ணீர் அவரின் முழங்கால் அளவே இருந்தது. மறுகரைக்கு சென்றதும் அவர் திரும்பி ஆற்றினை நோக்கும் போது அதில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதை கண்டார். பாபாவின் அருளால் தான் தன்னால் ஆற்றினை கடக்க முடிந்தது என்பதை அறிந்து அங்கேயே பாபாவுக்கு மனதார நன்றி கூறினார். சாய்நாதர் அன்னைக்கு நிகரானவர் ஆவார். ஒரு தாய் எவ்வாறு தன் குழந்தைக்கு ஆபத்து என்று தெரிந்த கணத்தில் ஓடி சென்று காக்கின்றாலோ அவ்வாறே சாய்நாதர் தன் பக்தர்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் ஓடி சென்று அவர்களை காப்பாற்றுவார் என்பதற்கான விழிப்புணர்வை இங்கே பார்த்தோம் அல்லவா? எனவே மேலும் ஸ்ரீ சாய்நாதரை வழங்கி அவரின் அருளை பெறுவோம். அவர் நம்முடன் ஒரு ஆபத்து காலத்தில் இருக்கிறார் என்று நம்புங்கள். அவர் நம்பிக்கைக்கு மாறாக எதுவும் செய்ய மாட்டார். நீங்க எவ்வளவு நம்பிக்கை அவர் மீது வைக்கின்றீரோ அவ்வளவு பொறுப்பையும் அவர் சுமக்கிறார். நம் குடும்பத்தையும் பொறுப்பையும் அவரே சுமைப்பார். ஒரே ஒரு முறை சாய்ராம் என்று சொல்லுங்கள், அவர் ஓடோடி வருவார். சாயப்பா நம் தந்தை, பிள்ளைகளுக்கு அவர் நல்லது மட்டுமே செய்வார். நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். நம்பிக்கை குறையாமல் அவரை வணங்கி வாருங்கள். அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. நம்பிக்கையோடு சாயப்பா என்று கூறுங்கள். ஒரே ஒரு முறை சாயப்பா என்று கூறினால் உன்னுடைய குடும்ப பொறுப்பு அனைத்தையும் அவர் தோள் மேல் சுமந்து கொண்டு உன்னையும் உன் குடும்பத்தையும் உன்னுடைய வம்சாவளியையும் காத்து ரட்சிப்பார். அவர் நல்லது மட்டுமே செய்வார். ஓம் சாய்ராம். எதையோ யோசித்தபடியே இருக்கிறாய். வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது, இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது, இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும். நான் சொல்வது அருள் வாக்கு அல்ல, தெய்வ வாக்கு. விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும். நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன். என் அற்புதங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அதை நீயும் பார்த்து கொண்டே இருக்கிறாய். உன் துயரங்கள் அகலப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு. எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராதே. வஞ்சகம் செய்யாதவர் யார்? ஒருவரை காட்டு பார்க்கலாம். தவறு. வஞ்சகம் செய்யாதவர் எவரும் இல்லை. மனதை அலைப்பாய விடாமல் எதை செய்தாலும் என்னிடத்தில் தெரிவித்துவிட்டு பின்னர் அதை செய்ய முயற்படு. நான் அதை நடத்தி காட்டுவேன். அனைத்தும் விலகப் போகிறது. பொறுமையாக இரு. உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன். நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக. நீ செல்லும் இடமெல்லாம் நான் வருவேன். எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில், உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுப்பேன். உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன். நீ எதை தேடுகிறாயோ அது கிடைக்கும். எதை நினைக்கிறாயோ அது நடக்கும். நல்லதே நடக்கும். சந்தோஷமாக இரு. நீ யாரை நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்கள் உனக்கு துரோகம் செய்கிறார்களே என்று வருந்துகிறாய். நீ செய்த மிக பெரிய தவறு எது தெரியுமா? நல்லவர்களை விட்டுவிட்டு தீயவர்களை நம்பியதுதான். வாழ்வில் நீ எதையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள். முதலில் அதை புரிந்து கொள். அவர்களால் உனக்கு ஒரு நன்மையும் இல்லை என்பதை உணர். அன்பு குழந்தையே, உன் வெகுளித்தனத்தையும் அப்பாவி குணத்தையும் பார்த்து உன்னிடம் எப்படி நாடகமாடுகிறார்கள். ஆனாலும் இன்னும் அவர்களுக்காக வருந்துவதை பார்த்து நான் என் கண் கலங்காத நாளே இல்லை. போனது போகட்டும். இனி உன்னை நான் அப்படி விட மாட்டேன். யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே. உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோடுதான் நான் இருக்கிறேனே, அது போதாதா உனக்கு? தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும், இறுதியில் தர்மமே வெல்லும். கவலைப்படாதே.
உன்னுடன் நான் இருக்கிறேன். நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகிறாய். அதை நடத்தி காட்டுவேன். என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை. வெகு விரைவில் நடக்கும். கவலைப்படாமல் இரு. நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். என்னை நீ பிடித்துக்கொள். உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். எனது பிள்ளைகள் கவலைப்படும் அளவிற்கு நான் எதையும் செய்ய விட மாட்டேன். நீ கவலைப்படும் விஷயத்தை நிவர்த்தி செய்வது எனது கடமை. பொறுத்திருந்து பார். இனி நடக்கப் போவதை பார். நான் உனக்காக புன்னகைத்துக் கொண்டு காத்திருக்கிறேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். அதிகம் யோசிக்காதே. உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும். உன் சோகம், கண்ணீர், மனவலி, வேதனை அனைத்தையும் நான் அறிவேன். கவலைப்படாதே. உனக்கான மன வலிமையையும் மன மகிழ்வையும் நான் நிச்சயமாக தருவேன். சாயப்பா, நான் இருக்கிறேன். அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக இரு. நிதானமாகவும் இருக்க கற்றுக்கொள். உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றுகிறேன். நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். உனது மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும். சில முடிவுகளை எடுப்பதற்காக யோசித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கான முடிவுக்கு பதில் தரவே உன்னை தேடி வந்துள்ளேன். என் வார்த்தையை முழுவதுமாக கேட்டுவிட்டு முடிவை எடுத்துக்கொள். உனக்கு வெற்றி நிச்சயம். வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் கடந்து வந்த வாழ்வை மறக்காதே. ஏனெனில் இங்கு உயர பறக்கும் பறவை கூட தாகத்திற்காக தரையை நோக்கித்தான் இறங்குகிறது. யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே. உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, உண்மையாக பழகு. உண்மை, நேர்மை எல்லாம் அழியாத சொத்து. காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் புரியும். பயப்படாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். எப்போது எங்கே என்னை நீ நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். பயப்படாதே. இதை நன்றாக மனப்பாடம் செய்து கொள். எப்பொழுது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்பொழுதே உன்னை சுற்றியுள்ள கெட்டவைகளை நான் அழித்து விட்டேன். இனி நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் வந்து வரவேற்பதும், நீ வெளியில் செல்லும் போது உன்னை வழி அனுப்பிவிட்டு துணையாக வருவதும், உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானே. உன் வேண்டுதல்கள் தாமாக விரைவில் நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படுவேன். திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன். தன்னம்பிக்கையோடு இரு. எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு. பயந்து ஒழியாதே. எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆசை, இன்பம், துன்பம், துயரம் இதற்கு முடிவு இல்லை. இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும். அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய். விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வந்து விட்டாய். இனி கவலை எதற்காக? எதற்காக இந்த பயம்? நான் இருக்கிறேன். இவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள், இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய். நான் உன்னை கைவிடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு. ஜெயிக்கப் போகிறாய். உன்னை தேடி நான் வரப்போகிறேன். நீ என்னை வரவேற்க தயாராக இரு. உன்னை மகிழ்விக்கவே நான் வருகிறேன். உனது கர்ம பலன்களை விலக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகிறேன். கவலைப்படாமல் இரு. என்னை வரவேற்க தயாராக இரு. உன்னை தேடி நான் வரப்போகிறேன். உன்னை பாதுகாப்பேன். அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா, நான் இருக்கிறேன் நிழலாக. நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகிறது. அதற்கு நீ தயாராக இரு. அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன். என் வருகைக்காக காத்து கொண்டிரு. குணங்களற்ற பரிபூர்ணான நிர்குணனானவன் நான். எனக்கு பெயர் கிடையாது. தங்கும் இடமும் கிடையாது. எனக்கு வயது லட்சக்கணக்கான ஆண்டுகள். ஆசிகள் வழங்குவதே என் தொழில். எல்லா பொருட்களும் என்னுடையவை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றையும் நான் அளிக்கிறேன். இவ்வையகம் முழுவதும் என்னோல் அடக்கம். நான் எல்லாவற்றிலும் அவற்றிற்கு அப்பாலும் இருக்கிறேன். நீ எதிர்பார்த்த செய்தி நீ நினைப்பது போல் வரும். நீ காத்திருக்க தேவையில்லை. அது உடனே நடைபெறும்.
சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்ற அர்த்தம். கவலை கொள்ளாதே, நல்லதே நடக்கும். உன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டாய். இனி சோதனை எல்லாம் முடிந்து சாதனைகளாக மாறப்போகிறது. தேவையில்லாமல் வருத்திக் கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. எல்லாம் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வது என்று நினைக்காதே. நான் இருக்கிறேன், எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். யார் உன்னை வெறுத்தாலும், யார் உன்னை உதாசீனப்படுத்தாலும் நம்பிக்கை இழக்காதே. நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படாமல் பொறுமையாக இரு. உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே. உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. அதனால் கலங்காதே. அனைத்தையும் பொடி பொடியாக்க நான் இருக்கிறேன். உன் மனம் தெளிவாகும். இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய். உனக்கு குறைகள் ஏற்படாமல் பாதுகாப்பேன். உனது வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது. உங்களை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். எதற்கும் பயப்படாதே. என்று நீ என்னை தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை பாதுகாத்துத்தான் வருகிறேன். சிலர் உனக்கு பின்னால் உன்னை கேலியாக பேசுவதை கேட்டு வருந்துகிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவர்கள் விமர்சனம் செய்ய காரணம் என்ன தெரியுமா? உன் தரத்துக்கு வர முடியாத போதுதான் நீ நன்றாக இருப்பாய். ஒரு முறை நீ என்னிடம் வந்துவிட்டால் உன்னை நான் இறுக பற்றிக் கொள்வேன். நீயே விலகி சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன். நீ என்னை வெறுத்து சென்றாலும் நான் உன்னை விட்டு விடாமல் உனக்கு முன்னும் பின்னும் நான் தான் உன்னை சுற்றி இருப்பேன். உங்கள் எல்லா வழிகளையும் நான் தூக்கி எறிவேன். விசுவாசமும் பொறுமையே வேண்டும். உங்களுக்கான நாள் வந்து கொண்டே இருக்கிறது. நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய். உன்னை நான் அணைத்துக் கொண்டேன். இனி கலங்காதே. நான் இருக்கிறேன். நீ விரும்பிய வாழ்வை நீ வாழப்போகிறாய். நான் உன்னோடு இருப்பதை உணரப் போகிறாய். என்னை தஞ்சமடைந்தவர்கள் என்றும் நான் கைவிடுவதில்லை. என் உயிரை கொடுத்து நான் அவர்களை காப்பேன். இது மனிதனாக இருந்தாலும் சரி அல்லது மிருகமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக என்னுடைய உயிரையே கொடுப்பேன். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ எனக்கு எவ்வளவு அன்பை கொடுக்கும் போது உன் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நான் தருவேன். உன் அப்பா நான் இருப்பேன். என்றென்றும் என் அரவணைப்பிற்குள் நீ இருப்பாய். போலியான உறவுகளால் உன் மனம் துயரமடைந்தாலும் என் ஆசியால் வாழ்வில் நீ உயரமடைவாய். உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது. இனி உனக்கு வசந்த காலமே. உன் கஷ்ட காலங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது. துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க அவளுடன் காத்திருக்கின்றேன். உனக்கு சீக்கிரம் நல்ல வழி பிறக்கும். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் வார்த்தையை நம்பு. நீ உயிராய் நேசித்த உறவு, உன்னை விட்டு விலகிய உறவு, உன் உண்மையான அன்பை உணர்ந்து மீண்டும் உன்னை வந்து சேரப்போகின்றது. நீ இனிமேல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. கவலைப்படாதே. என் வார்த்தையை நம்பு. நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும்போது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ ஒவ்வொரு முறை தடுமாறி கீழே விழும்போதும் உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயம் அழைத்து செல்வேன். தைரியத்தை இழக்காதே. நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை நீ நம்பு. எதுவும் என்னை மீறி நடக்காது. உனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து நீ கூடிய விரைவில் வெளியே வருவாய். அதை பற்றி கவலைப்படாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்காமல் என் மீது உன் கவனத்தை செலுத்து. என் போதையை விடாமல் செய்து வா. அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி தருவேன். இன்ப துன்பம் வாழ்வில் மாறி மாறி வரும். இரண்டும் யாருடைய வாழ்விலும் நிலைத்து இருப்பதில்லை. உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி எறி. உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன். உன் குடும்பத்தை நான் தாங்குவேன். உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். எண்ணம் உன்னுடையதாக இருக்கட்டும். செயலாகப்பட்டது என்னுடையதாக இருக்கும். நீங்கள் நன்மை செய்தால் அது உங்களுக்கே திரும்பி வரும். தீமை செய்தாலும் அதுவும் உங்களுக்கே திரும்பி வரும். நீ என் உபதேசத்திற்காகவும் உதவிக்காகவும் என்னை அடைந்தால் அவைகளை உடனே நான் உனக்கு கொடுப்பேன்.
உன் வாழ்வில் மலர்கள் பூக்கப் போகிறது. சோலைகளாய் மாறப்போகும் உன் மனம் இவற்றை உன்னுடன் அமர்ந்து காண நான் விரும்புகிறேன். சில பிள்ளைகளை வர வைப்பேன். சில பிள்ளைகளை பார்க்க நானே வருவேன். அப்படி நான் பார்க்க வரும் பிள்ளைதான் நீ. என்றைக்கும் நன்றாக இருப்பாய். உன் ஆசைகளையும் எண்ணங்களையும் நான் அறிவேன். நீ இதயபூர்வமாக என்னை நம்பு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். அன்பு மட்டும்தான் உலகில் நிலையானது. அதை உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் நாம் நேசிப்பவரிடம் மட்டும்தான் உள்ளது. உன் நன்மைக்காக சொல்கிறேன். பழி வாங்கும் உணர்வுள்ளவர்களிடம் பழகாதே. சற்று விலகியிரு. அவர்களால் உன் மன நிம்மதியை தொலைக்காமல் கவனமாக செயல்படு. எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். ஓம் சாய்.